போர் தனிவு நிலைக்கு வந்திருக்கிறதா அல்லது இதை தணித்தார்களா அல்லது இது ஒரு அணு ஆயுத யுத்தத்துக்கு போர் அளவுக்கு இருந்ததா என்று சொன்னால் இந்த போரை ஆரம்பிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தானம் கேட்டிருந்தது நாங்கள் அடிக்கிறோம் நீங்கள் திருப்பி அடிக்காதீங்க தான் கேட்டிருந்தது. அது நான் சொல்லவில்லை, ஜெயசங்கர் கூறியதாக. இப்போது இந்தியாவில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி கூறினார், ஜெயசங்கர் கூறினார் என்றால் நாங்கள் தீவிரவாதிகளின் முகாம்களை தாக்கப் போகிறோம், உங்கள் ராணுவ நிலைகள் ஒன்றையும் தாக்க மாட்டோம், நீங்கள் எங்களை தாக்காதீர்கள். அவர்கள் அதை கேட்கவில்லை என்று கூறுகிறார். அதாவது புதன்கிழமை காலை அடித்தார்கள், 7ஆம் தேதி. அடித்த பிற்பாடு இந்தியா கூறியிருந்தது பாகிஸ்தானுக்கு, நாங்கள் உங்கள் ராணுவ நிலைகளை அடிக்கவில்லை, பொதுமக்களை அடிக்கவில்லை, அவர்களின் முகாம்களைத்தான் அடித்தோம், ஆயுத குழுக்களின் முகாம்களைத்தான் அடித்தோம், எனவே நாங்கள் இதோடு நிறுத்த போறோம் சண்டை. பாகிஸ்தான் கூறியிருந்தது இல்லை நாங்கள் திருப்பி அடிப்போம். பிறகு வியாழக்கிழமையும் இந்தியா கூறியிருந்தது இல்லை நாங்கள் இதோட நிறுத்துகிறோம், நாங்கள் இனிமேல் அடிக்க மாட்டோம் கூறியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறதா அவங்க அடிக்க போறாங்க. அதற்கும் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்ப சனிக்கிழமை அவர்கள் அடிக்க போகிறார்கள் தெரிந்து விட்டது. அப்ப இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் நாளைக்கு காட்டுவதற்கு. இப்ப அவங்கள்ட்ட விமானம் விழுந்தது என்று சொல்லி மிக ஏராளமான எவிடன்ஸ். அப்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்றதுக்காக இந்தியா அவசரமாக ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், பிரம்மோஸ் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி இருந்தது பாகிஸ்தான் படை நிலைகளை. அதே சமயம் பாகிஸ்தானும் இந்தியா மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி. அப்ப இந்த தாக்குதலை இரண்டு தரப்பும் எதிர்கொண்டு மேற்கொண்டு நகரும் என்றால் இல்லை. இது இவர்கள் அணு ஆயுத போருக்கு போயிருப்பார்கள் என்றால் அதுவும் இல்லை. ஏற்கனவே இவர்கள் போரை நிறுத்துவதற்குத்தான் நின்றார்கள். இருந்தாலும் இந்த போர் பாகிஸ்தான் மீண்டும் தாக்கியதும் இந்தியா தானும் தாக்க தொடங்க, இந்த போரில் பாகிஸ்தான் மீண்டும் மேலும் மேலும் தாக்கலாம் என்று இப்ப பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் கருத்தின்படி டெல்லி வரையும் தங்கள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் போனது என்று கூறியிருக்கிறது. அப்ப அவ்வாறான ஒரு நிலை போக விடாமல் தடுப்பதற்காக இந்தியா, அமெரிக்கா அல்லது சவுதி அரேபியா, துருக்கி இந்த 3 நாடுகளையும் கேட்டதாக இந்த போரை நிறுத்துவது. ஆனால் பாகிஸ்தான் தான் முதலில் பேசியதாக கூறப்படுகிறது.